இருக்கீங்க? தூக்கம் வரலையா? அம்மா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன யோசனைல இருக்க? என்னையா ஏதாச்சும் சொன்னியா? அடே அம்மா, இவ்வளவு நேரம் பேசினது உனக்கு கேட்கலையா? டேய் ஆமாண்டா, ஏதோ யோசனையில் உட்காந்துட்டேன். நீ சொன்னது எனக்கு ஒன்றும் கேட்கல. என்னடா சொல்லு. நல்லா வருவோமா நீ? என்ன தூங்காம இங்க உட்காந்துருக்கேன்னு கேட்டேன், வேற ஒன்றும் கேட்கல. அதெல்லாம் இருக்கட்டும். சின்ன ஊர்லேருந்து வந்திருக்காளே, அவளுக்கு எதுவும் ஃபோன் பண்ணியா? இங்கே ஊருக்கு வருவாளுங்கன்னு ஆளை ஒருத்தையும் காணோம். அவங்க அக்கா வீட்டில் இருக்கேன் அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னா. உன்ட்ட எதுவும் சொன்னாளா? அவள் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நீ கூப்பிடணுமா இல்லையா? ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுடா. என்னடா நம்ம தான் போகிறோம், அவங்களாம் யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு சங்கடப்படுவாளா இல்லையா? அண்ணன்காரன் நீ ஒருத்தன் இருக்க தானே, ஒழுங்காக ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லு. அட ஏம்மா நொய்யு நொய்யின்னு பேசிட்டு இருக்க? அனிதாக்கு தானே நான் ஃபோன் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு இவ்வளவு லென்த்தா பேசிட்டு இருக்க? ஆடா, பெத்த தாய்கிட்ட 2 நிமிஷம் பேசுறதுக்கு உனக்கு வலிக்குது என்ன? அட ஏம்மா இப்படி பேசுறீங்க? நான் ஒன்றும் சொல்லலை, நீ எவ்வளவு வேணாலும் பேசு, நான் கேட்குறேன் சரியா? இப்போ என்ன அனிதாக்கு தானே கூப்பிடணும். அனிதாக்கும் வள்ளிக்கும் 2 பேருக்குமே ஃபோன் பண்ணி நான் இப்போ பேசுகிறேன் கண்ணு முன்னாடியே, போதுமா? ஃபோன் பண்ணு. டார்லிங் டார்லிங் வந்துட்டான் மினிக்கி. தேடி தேடி போய் பிடிச்சிருக்கான் பாரு. அட ஏம்மா சும்மாவே இருக்க மாட்டியா? எனக்குள்ள யாருமா பொண்ணு தந்தாங்க? 40 வயசுல யார் எனக்கு கொடுத்தாங்க பொண்ணு? அவளா தேடி வந்தா கட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். நீ ஒழுங்கான டைம்ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்ல. ஆமாடா, யாரு நான் உனக்கு பொண்ணு பார்க்காமையா இருந்தேன்? எத்தனை பொண்ணு நான் பார்த்துருப்பேன். நீ தான் வேலை வேலை வேலைன்னு போயிட்ட. 2 தங்கச்சி இருக்காங்க, அவங்கள கரை சேர்க்கணும் அப்படி இப்படின்ட்டு நீ நாளை கடத்திட்டு கடைசியில் என்ன சொல்கிற? அப்புறம் 40 வயசுக்கு மேலே எவ்வளோ பொண்ணு கொடுப்பா? அதைத்தான் சொல்றேன். நான் மட்டும் அப்படி வேலை பார்க்கலன்னா இப்போ நம்ம வசதியா இருந்திருக்க முடியுமா சொல்லு? அவள் வெளிநாட்டுக்காரியாக இருந்தாலும் குணத்தில் நல்லவதேன், அதை நான் ஒன்றும் குறை சொல்லலை. உன்னை பார்த்துக்கிட்டா அதுவே போதும்டா எனக்கு. ஏம்மா கல்யாணம் ஆகி 6 வருஷத்துல எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லைம்மா. அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறான், பிரச்சனையே இல்லை. சரி போ, கூப்பிட்றால என்ன பண்ணுறது? போ, அப்புறம் நான் கூட ஃபோன் பண்ணிக்க அவளுகளுக்கலாம். சரிம்மா, அவட்ட என்னன்னு கேட்டு நான் ஃபோன் பண்ணிடுறேன் தங்கச்சிகளுக்கு. எஸ் ஹனி. என்ன பண்ணுறீங்க இந்த டைமில் தூங்காமல்? இதான் உங்களுக்கு பேசுகிற டைமா? அது வந்து ஹனி, மம்மி கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பேசணும்னு சொன்னாங்களா, அதான் வந்தேன். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். டைமுக்கு தூங்கணும். நான் தான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியாதா? ஓகே ஹனி. தம்பி தூங்கிட்டானா? ஓ எஸ், அவனை தான் நான் டைமுக்கு தூங்க வச்சுட்டேன். உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க போகலாம். ஆன்ட்டி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த டைமில்? போய் தூங்குங்கோ. சரிம்மா கனி, போகிறேன். ஆன்ட்டி, மை நேம் இஸ் ஹனி, நாட் கனி, ஓகே? அதுதான் வாயில் வரமாட்டேங்குதேம்மா. என் பேத்தி பேர் கனி தான் எனக்கு வாயில் வரும். சரிம்மா கோனி. சரிம்மா. ஐயோ, மை நேம் இஸ் ஹனி, நாட் கனி, கோனி. ஓ, இந்த ஓல்டு லேடியை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதோ. எப்பா, ரன்னிங் போய் எவ்வளோ நாள் ஆச்சு சாமி, ஓட்டவே முடியல. நம்ம மட்டும் தான் ஓடிட்டு இருக்கோம் போல. இந்த பார்க்ல ஒரு ஆளையும் காணோம். ஓ, பூஜா இங்கதான் ஜாகிங் வராளா? அப்ப நீ ரைட்டு, டெய்லி வந்துட வேண்டியதான். செம்ம. பூஜா, என்ன ஜாகிங்ல வர போல? நான் டெய்லி தான் வந்துட்டு இருக்கேன், நீ தான் புதுசா வர. ஆமா ஆமா, நான் ரன்னிங் போய் ரொம்ப நாள் ஆச்சுதான். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கு, அங்க போவேன். ஓகே, கொஞ்சம் சேஞ்சா இருக்கட்டும் சொல்லிட்டு இங்க வரலான்னு நினைச்சேன். பார்த்தா நீ இங்க இருக்க. உன்னை பார்த்ததுல சந்தோஷம்தான். டெய்லி வருவியா? வந்துட்டா போச்சு. உனக்காக வரமாட்டேனா? பாரு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அதுக்கெல்லாம் டைம் இருக்கு, பார்த்துக்கலாம். இப்போ ஜாகிங் தானே வரும், வா போலாம். ஓகே அருண். ஆர்த்தி, நீயா இது? காலையிலே புக்கு கையுமா உட்காந்துருக்க, அதிசயமாக இருக்கு. ஆமாக்கா, 10 days லீவ் கொடுத்தாங்க. அதில் இப்போயே 2 days ஆயிடுச்சு. இன்னும் 8 days இருக்குது. அப்புறம் பாட்டி ஊருக்கு போவோம். அங்கே இங்கேன்னு அப்படியே அந்த லீவெல்லாம் போயிருக்கான். அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது படிச்சுக்க வேண்டியது தான். அதான். ஆமாம் ஆமாம், ஊருக்கெலாம் போனால் சத்தியமாக படிக்க முடியாது தான். நம்ம ட்ராவல் பண்ணுற டைம்லாம் நீ புக் எடுத்து வச்சுக்கோ, படி சரியா? படிக்கிறேன்க்கா, படிக்கிறேன். உனக்கு என்ன, காலேஜெலாம் முடிச்சுட்டேன், ஒர்க் தான் பண்ணுறேன். உனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ பண்ணுவேன். நாங்களும் அப்படியா படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி. ஐயையோ. ஹலோ ஹலோ மேடம், நானும் காலேஜ்லாம் படித்து தாண்டி வந்திருக்கேன் சரியா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட படி, ஈஸியாக இருக்கும் எல்லாமே. எங்கக்கா, புக்கை திறந்தாவே தூக்கந்தாக்கா வருது, ரொம்ப கஷ்டம்க்கா. சரிதான் ஆர்த்தி. ஓக்கா, என்னோட நிலைமை நினச்சா உனக்கு சிரிப்பு வருதோ? சரி, போய் உன் செல்ல தங்கச்சிக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாங்க. அவ்வளோதானா மேடம், வேறு எது வேணுங்களா?
இப்போதைக்கு இது போதும், வேணும்னா நான் கேட்குறேன். இப்போ காஃபி மட்டும் ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துட்டு வாங்க. உத்தரவு மேடம். டே மாப்பிள்ள, உனக்கு தெரிஞ்ச லாயர் யாரும் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாடா, ஆமாம், அண்ணி இருக்காங்களா, மது அண்ணி. அவங்க ஃப்ரெண்டு லாயர் தான். அவங்ககிட்ட நான் பேசி பார்க்கலாமா? ஓகேடா. என்ன ப்ரொசீஜர், என்ன ஏதுன்னு கேட்கணும் டிவோர்ஸ் பற்றி, அதுக்கு தான். ஓகேடா, நான் அன்னிக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே நேரில் கூட போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வரலாம், ஓகேவா? ஏன்னா 1 மந்த் கிட்ட ஆக போகுது. அடுத்த ஸ்டெப் நம்ம எதுவுமே எடுக்கல. அதனால தான் என்ன ஏதுன்னு கேட்கலான்ட்டு. பார்த்துக்கலாம்டா. அக்காவுக்கு நம்ம செகண்ட் லைஃப் கண்டிப்பாக நல்லதாக அமைச்சு வைக்கணும். சரியா? பார்த்துக்கலாம். ஓகேடா மச்சி. அப்புறம் இன்றைக்கி என்னடா பிளானு? நெக்ஸ்ட்டு பிளான் என்ன? ஒர்க்கு தான். இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம ப்ராஜெக்ட் முடிக்கணும். நம்ம என்ன எதுவும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம். அன்னைக்கு பண்ணதோடு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதை தாண்டா பார்க்கணும். டேய், இவன் வேற. நான் கேட்டது உன்னோட லவ்வில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டேன். ஒர்க்கை பற்றி நான் கேட்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு. ஒர்க் நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம், இல்லாமல் இல்லையே. நீ மொட்டையாக அடுத்த பிளான் என்னன்னு கேட்டப்போ நான் ஒர்க்குன்னு தான் நினச்சேன். அதான் சொன்னேன். ஓகே, நான் வந்து இந்த வீக்கில் ஆர்த்தியை கூட்டிகிட்டு 1 டே அவுட்டிங் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நீயும் வரியா? கனியை கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டு வரலாம். ஏன்னா நான் மட்டும் ஆர்த்தியை கூட்டிகிட்டு போனால் அவங்க வீட்டில் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அவங்க அக்கா கூட வந்தால் பிரச்சனை இல்லை, 2 பேர் போகிற மாதிரி. அதனால தான் நம்ம 2 பேரும் அவங்க 2 பேரும் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல. சூப்பர் ஐடியாடா மச்சி. நானும் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு நல்ல லொக்கேஷன் சொல்லுடா, ப்ரப்போஸ் பண்ணிடலாம். ஓகே மச்சி, அதுக்கு என்ன, சிறப்பாக பண்ணிடலாம். எங்கே போகலான்னு மட்டும் பிளான் பண்ணு, பார்த்துக்கலாம். உனக்கு தெரியாத பிளேஸாடா, நீயே பிளான் பண்ணுடா. சரிடா, நானே பார்த்துக்கிறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி வந்த உடனே வேலைக்கு போகிறவங்களுக்கு முதல்ல இட்லியை போட்டு கொடுத்து விட்டுறலாம். அட ஆமாம், குலோப் ஜாமுன் வேறு நேற்று அனிதா செஞ்சா. இந்த நிமிக்கு, வசந்திக்கு, உமாக்கெலாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமே. யார்கிட்ட கொடுத்து விடலாம்? சரி, இந்த ஆர்த்தி லீவில் தானே இருக்கா, அவளை போய் கொடுத்துட்டு வர சொல்லலாம். ஆர்த்தி, ஆர்த்தி. என்னம்மா? அம்மா, குலோப் ஜாமுன் நேற்று நைட்டு செஞ்சோம்ல, 3 பாக்ஸில் போட்டிருக்கேன். நிமியத்தை, உமாத்தை, அந்த வசந்தி வீட்டில் மட்டும் போய் கொடுத்துட்டு வந்துடுறியாம்மா? வாவ், விஷால் இருந்தா மீட் பண்ண முடியுமே. நல்ல சான்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் கெத்து காட்டணும் அம்மா கிட்ட. அம்மா, நான் தான் படிச்சுட்ருக்கேன், என்னாலாம் போக முடியாது. சும்மா இருங்க நீங்கள் வேற. கனிக்கிட்ட தான் கொடுத்து விடலான்னு நினச்சேன். அவள் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்ருக்கா. ஒரு 1/2 மணி நேரம் தானடி, போய் கொடுத்துட்டு வந்துடுடி. என்னையே வேலை வாங்குங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை. சரி கொடுங்க, என்ன பண்ணுறது. சரி கோப்படாத, உனக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிடுவேன். எனக்கெலாம் நிறையா வேணும், பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டு தாண்டி எல்லாருக்கும் கொடுக்குறேன், சரியா? வா. விஷால் இருப்பாரான்னு தெரியலையே, இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லாட்டி என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, வசந்தியத்தை கூப்பிடலாம். வசந்தியத்தை, வசந்தியத்தை. ஹோய் செல்லக்குட்டி, என்ன இங்க? விஷால், நீங்கள் என்ன இங்கே? நான் இருக்கிறதுலாம் இருக்கட்டும், நீங்க என்ன மேடம் இங்க வந்திருக்கீங்க? உங்களை பார்க்க தான். நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் பார்க்க வந்தேன். அப்படியாடி செல்லக்குட்டி, மாமா பார்க்க வந்தியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா வந்து குலோப் ஜாமுன் செஞ்சாங்க நைட்டு. அது போயிட்டு நிமியத்தை, உமாத்தை, வசந்தத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். அவங்கள பார்க்கலாம் ஒன்று நான் வரல. ஹே கள்ளி, என்ன நான் இங்கே இருப்பேன்னு உனக்கு தெரியும். அதனால நீயா வாண்டடா உங்கள் அம்மா கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பேன், அப்படி தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நீங்களாம் ஒன்று நினச்சிக்காதீங்க. சரி இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. ஆமாம், வசந்தியத்தைங்க, சிவா மாம்சைங்க? அவங்க கடைக்கு போயிருக்காங்க சில திங்ஸ் வாங்குறதுக்கு. ஓ அப்படியா, அப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களோ? என்ன மேடம், நான் மட்டும்தான் இருக்கேன், என் கூட நீங்களும் இருக்கீங்க. என்ன பண்ணலாம்? நான் குலோப் ஜாமுன் தான் கொடுக்க வந்தேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க, நான் கிளம்புறேன். ஓய், நீ தான் என்னோட குலோப் ஜாமுன், நீ தான் எனக்கு வேணும், அதெல்லாம் வேணாம். ஆஹா, சரி நான் வரேன், போங்க. ஹே லூஸு, கொன்றுவேன். ஒழுங்கா கொஞ்ச நேரம் இரு. ஏ லூஸு, எங்கே போகிற? ஆர்த்தி இரு, உன்னை இப்போ சும்மா ஆட மாட்டேன். சரி நான் வரேன், பாய். என்னை விட்டு உன்னால் எப்படி போக முடியும்? உன்னை விட்டுருவேனே நான். அதெல்லாம் நான் போயிடுவேன். ஷால், என்ன பண்ணுறீங்க? என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ எப்படி போவேன்? பேபி விடுங்க, நான் போகணும். அதெல்லாம் முடியாது. பேபி, ஐயோ வசந்தியத்தை வந்துட போகிறாங்க. அதெல்லாம் அவங்க வரதுக்கு டைம் ஆகும், உன்னால் விட முடியாது.
ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.